பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் சிக்கும் ஆதாரங்கள், தப்பியோடும் பிள்ளையானின் முக்கிய நண்பர்கள், கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழுவினருக்கு அனுர அரசாங்கத்தின் தண்டனை, அரசியல்வாதிகளுக்கும் ஆபத்து, 26 லட்சம் தீபமேற்றி உலக சாதனை, சிங்கள மொழி தெரியாமல் ஆபத்தான கும்பலிடம் சிக்கி தவித்த தக்ஷி, தங்காலையில் ஐஸ் போதைப் பொருளால் 2 நாய்கள் மரணம், பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டியே தீர்வோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால எச்சரித்துள்ளார். அத்துடன் பாதாள உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குள்ளும் நுழைந்து விட்டனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக உரிய தண்டனை வழங்கப்படும். இவர்களுடன் தொடர்புடைய பொதுநபர்கள், அரசியல்வாதிகள் எவரும் தப்ப முடியாது. அவர்கள் அனைவரையும் கைது செய்தே தீர்வோம். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தலைமறைவாகியுள்ள சகல பாதாள உலக குழுவினரையும் கைது செய்து சிறையில் அடைப்போம். இந்த ஆட்சியில் பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டியே தீருவோம் என்றார். இதேவேளை கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள இஷாரா செவ்வந்தி பல அதிரவைக்கும் தகவல்களை வெளியிட்டு வருகிறார். பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு இஷாராவை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இஷாராவை போன்ற தோற்றமுடைய ஜோதியை தேடிய யாழ்ப்பாண சுரேஷ் கெகல்பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தக்ஷி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகிறது. சிங்களம் பேச தெரியாது என்பதனை சாதகமாக பயன்படுத்தி அவரை இந்த கும்பல் பயன்படுத்தி கொண்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. டாக்ஸியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாகவும் ஏமாற்றிய சுரேஷ் அவரை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி விவகாரம் கடந்த 1 வார காலமாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இஷாரா செவ்வந்தி விவகாரம் ஒருபுறம் இருக்க, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் விவகாரமும் ஒரு பக்கம் முக்கிய நகர்வுகளில் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் வருகின்றது. குறிப்பாக பிள்ளையானின் முக்கிய நண்பர்கள் தலைமறைவாகியுள்ளமை தொடர்பில் பல ரகசிய தகவல்கள் புலனாய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிள்ளையானின் முக்கிய சகாக்கள் நாட்டிலிருந்து தப்பியோடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் கனடா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு தப்பியோடி வருவதாகவும் கட்டுநாயக்க விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். தென் மாகாணத்தில் இன்று முதல் GoPay செயலி மூலமாக நேரடியாக அபராதம் செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் காவல்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களுக்காக காவல்துறையினரால் வழங்கப்படும் அபராதங்களை செலுத்துவதற்கு வசதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி அடுத்த மாதம் வடமாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் 9 மாகாணங்களையும் இந்த திட்டத்துக்குள் உள்ளடக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். GoPay செயலி மூலம் தொலைபேசி அல்லது பிற சாதனத்தை பயன்படுத்தி எந்த இடத்திலிருந்தும் எளிதாக பணம் செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. யார் செவ்வந்தியை நேசித்தாலும் ஆதரவு அளித்தாலும் போதைப் பொருள் கடத்தல் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட எவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை கிடையாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மற்றும் நாட்டில் போதைப் பொருள் குற்றச் செயல்கள் குறித்து எந்தவிதமான அரசியல் தலையீடுமின்றி சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களை முற்றாக முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் அரசியல் ஆதரவு இன்றி இலங்கையில் தொடர முடியாது என அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இந்தியா அயோத்தியின் சரயு நதிக்கரையில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி நகரில் சுற்றுலாத்துறை, மாநில அரசு மற்றும் அயோத்தி மாவட்ட நிர்வாகம் ஆகியவை இணைந்து மகா தீப திருவிழாவை நேற்று நடத்தியது. இதன் போது சரயு ஆற்றின் கரையில் 26 லட்சம் விளக்குகள் ஏற்றி உலக சாதனை படைக்கப்பட்டது. திரளான மக்கள் கலந்து கொண்டு தீபங்களை ஏற்றியுள்ளதுடன் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 26 லட்சத்திற்கும் அதிகமான விளக்குகளை ஏற்றியமைக்கு கின்னஸ் உலக சாதனைக்கான சான்றிதழ் பெற்றுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
குற்ற கும்பலுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி கும்பலிடம் சிங்களம் தெரியாத நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டாக்ஸி சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள செவ்வந்தி குழுவினர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இஷாரா செவ்வந்தி பதுங்கியிருந்ததாக கூறப்படும் கிளிநொச்சி பகுதிக்கு நேற்று அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் இஷாராவை போன்ற தோற்றமுடைய ஜோதியை தேடிய யாழ்ப்பாண சுரேஷ் கெஹல் பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தக்ஷி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகின்றது. தக்ஷிக்கு சிங்களம் பேச தெரியாது என்பதனை சாதகமாக பயன்படுத்தி அவரை இந்த கும்பல் பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தக்ஷியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாகவும் ஏமாற்றிய சுரேஷ் அவரை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். அதற்கமைய தக்ஷிக்கு தெரியாமல் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. நேபாளத்தில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது தக்ஷி மற்றொரு இடத்தில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டம் தற்போது உரிய வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. எனினும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய தரப்புகளே அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சித்து வருகின்றன என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், குற்றவாளிகள் பாதாள உலக குழுவினர், போதைப்பொருள் வியாபாரிகள் ஆகியோரை கைது செய்த பின்னர் அவர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே கைதுகள் இடம்பெறுகின்றன. இது அரசியல் பழிவாங்கல் அல்ல. அவ்வாறு கூறி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்க முடியாது. எவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை. சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை இடம்பெறுகின்றது. பாதாள உலக குழுக்களை அண்டி இருந்த தரப்புகள் தான் தற்போது அஞ்சுகின்றன. போலீசாருக்கு தேவையான வளங்களையே அரசு வழங்கி வருகின்றது. விசாரணைகளில் தலையிடவில்லை என தெரிவித்துள்ளார். தங்காலை கடற்தொழில் துறைமுகத்தில் ஐஸ் கலந்த நீரை பருகிய 5 நாய்களில் 2 நாய்கள் நேற்று மரணமடைந்துள்ளதாக தங்காலை மிருக வைத்தியசாலை நிறுவனத்தின் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய 51 பொதிகள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் உள்ள நீரை பருகிய 5 நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றி வளமைக்கு மாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளன. குறித்த நாய்களை கொண்டு செல்வதற்கு அரச மிருக வைத்தியர்கள் வராததால் மிருக வைத்திய தனியார் நிறுவனம் அந்த நாய்களுக்கு மருந்து கொடுத்து பராமரித்து வந்துள்ளது. 15ஆம் திகதி தங்காலை கடல் தொழில் துறைமுகத்தில் வளமையாக சுற்றித் திரியும் நாய்கள் வளமைக்கு மாறாக செயற்பட்ட நிலையில் 5 நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றித் திரிந்துள்ளன. இந்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தன. அத்தோடு ஏனைய நாய்களின் ரத்தம் எடுக்கப்பட்டு மேலதிக பரிசோதனைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக தங்காலை மிருக வைத்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் 3,59,000 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இன்று தெரிவித்தனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சோமரட்ன விஜயமுனி அவர்களின் ஆலோசனையில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் விமல் பியரட்ன தலைமையிலான போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. வவுனியா A9 வீதியூடாக வவுனியா நகரை நோக்கி பயணித்த பொலிரோ ரக வாகனத்தை மறைத்த போலீசார் விசேட சோதனையை மேற்கொண்ட போது குறித்த வாகனத்தில் கருவாட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போதை மாத்திரைகள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த மாத்திரைகள் மற்றும் வாகனம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டார். குறித்த வாகனத்தில் இருந்து 3,59,000 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அதனை வைத்திருந்த கட்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 23 வயது இளைஞனும் கைது செய்யப்பட்டார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலும் தெரிவித்தனர்.